இது எல்லாருக்கும் அறிந்த காரியமான, அதாவது என்னையும் என் குடும்பத்தையும் பயங்கரமாயிட்டு ஹராஸ் செய்யணும். இப்போ கேரளத்தில் என்னென்னா, யாருக்கெങ്കിലും பைசா இல்லைங்கள ஒரு மொபைல் ஃபோனை வச்சுட்டு என்னை குறித்து மோசமாகிட்டு சம்சாரித்தால் காசு உண்டாக்கணும். இப்போ லெவலில் ஆகிப்போய் இது ஒரு தொழிலா, இது ஒரு ஜாபா? ஒரு செலிப்ரிட்டியை ஒரு பேர் எடுத்துகிட்டு ரொம்ப டிஸ்டர்பிங் ஆனதில்ல. என் ஒய்ஃபை கோகிலாவை எடி வாடினொக்க விழிக்கணும். இது எவிடத்த சம்ஸ்காரம்? இது நான் ஃபாதர், இவர் டாக்டர்ன்றா, நாங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபை எங்கன்னா சகிக்கும்? இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வேண்டேன். இது ஒரு சீரீஸ் மாதிரி போகுதுப்பா, வெப் சீரிஸ் இல்லை, எபிசோடா. நான் யாரை குறித்து பாருங்கன்னு எங்களுக்கு எல்லாருக்கும் அறியாம். இப்போ എങ്ങനെ ഇവിടെ ഇത്ര ചാനൽ ഇവിടെ ഉണ്ട്. മനസ്സ് നൊന്ത് പോയി, മനസ്സ് വേദനയുടെ ഒരു ചോദ്യം ചോദിക്കട്ടെ. ഞാൻ റേപ്പ് ചെയ്യുന്ന ആളാ, ഒരു സ്ത്രീയെ റേപ്പ് ചെയ്യുന്ന ആളാ. 1.5 വർഷം 2 വർഷം റേപ്പ് ചെയ്തുകൊണ്ടേ ഇരിക്കും ഒരു സ്ത്രീയെ. ഒരു പ്രാവശ്യം ചെയ്താലല്ലേ റേപ്പ്, പിന്നെയും റേപ്പ് ചെയ്താൽ അതെങ്ങനെ റേപ്പാവും? ഞാൻ ഒരു ലിവർ ട്രാൻസ്പ്ലാന്റഡ് പേഷ്യൻ്റ്, എല്ലാവർക്കും അറിയാം. ലിവർ ട്രാൻസ്പ്ലാന്റഡ് പേഷ്യൻറ്റ് ഓപ്പറേഷൻ കഴിഞ്ഞപ്പോഴാണ് വന്നത്, ഓപ്പറേഷൻ ടൈമിലാണ് വന്നത്. അതിന് മുമ്പ് എവിടെയായിരുന്നു അത് ആർക്കും അറിയില്ല. എലിസബത്ത് എവിടെ ഉണ്ടായിരുന്നതിന് ആർക്കും അറിയില്ല. എന്തൊക്കെ ഹറാസ്മെൻറ്റ്. ഇപ്പോൾ 1.5 വർഷം കഴിഞ്ഞിട്ട് ഇപ്പം ഏൻ വന്ന് പറയണം ഇത്രയും നാൾ എലിസബത്ത് എവിടെ ഉണ്ടായിരുന്നു? 1.5 കൊല്ലം. ഇത് വലിയ തെളിവല്ലേ? ശരി, ഞാൻ ഒരു ചോദ്യം എല്ലാവരിടത്തും ചോദിക്കുകയാണ്. ഇപ്പോൾ കഴിഞ്ഞ ഒരു വീഡിയോയിൽ ഞാൻ പറഞ്ഞിരുന്നു, உங்களோட ஹஸ்பண்ட் எவிடன்னு പറഞ്ഞ് ചോദിച്ചിരുന്നു ഒരു ഡോക്ടർ. അപ്പോൾ அதுக்கு മറുപടി എന്താ പറഞ്ഞിരുന്നത്? അത് ഒരു 2 ആഴ്ച ഉണ്ടായിരുന്നു, 3 ആഴ്ച പറഞ്ഞിരുന്നു, എൻ്റെ അറിവിൽ 2 ആഴ്ച. അപ്പോൾ ஒரு பெண்ணு, இவர் டாக்டரு, அந்த பையன் ஒரு மலையாளி டாக்டரு. ஓகே, 2 பேர் ப்ரொஃபஷனல். ஒரு டாக்டரும் ஆக்டரும் பிரிஞ்சால் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு പറയാം. 2 പേരും ഡോക്ടേഴ്സ്, എന്തുകൊണ്ട് 2 ആഴ്ചയിൽ സെപ്പറേറ്റ് ആയിട്ട്? அப்போ ஒரு ചോദ്യം வருதுல்ல, ஜஸ்டிஸ் ஃபார் எலிசபெத்ன்றீங்களே, ஜஸ்டிஸ் ஃபார் மேல் டாக்டர் நான் சொன்னால் எத்தனை பேர் அங்கீகரிக்கும்? അയാളുടെ ജീവിതം എന്തായെന്ന് അറിയാമോ നിങ്ങൾക്ക്? അറിയാമോ? ഒരു ഡൈവേഴ്സ് കേസിൽ എന്തൊക്കെ സംഭവിക്കണമെന്ന് അറിയാമോ? ഓരോരുത്തരുടെ ജീവിതത്തിൽ ഭയങ്കര കഷ്ടംപ്പാ. ഇതെല്ലാം കടന്നു വന്ന് മരണത്തെ பார்த்து ஒரு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் ஆய சேஷம் கல்யாண ജീവിതத்தில் இப்போ தான் நான் நிம்மதியாக சந்தோஷமாக ஒரு குடும்ப லைஃப் கொச்சி விட்டு வைக்கத்தில் போயிருக்கேன். இந்த டைமில் நான் என்னென்ன பண்ணிட்டேன்னா, ரேப் பண்ணிட்டேன். என்னோடய சேரிட்டி ஒர்க்கு சத்தியமாக சொல்கிறேன், இந்த மாதம் 21ஆம் தேதி ஒரு பெண் குழந்தைக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் கோட்டயம் காலேஜில் நான் என் செலவில் பண்ணியிருக்கேன். இல்லைன்னு പറയാൻ പറ്റുമോ? இல்லைன்னு പറയുന്ന ஒருத்தன் போய் அவரை ചോദിക്കും. இல்லைனா வந்துட்டு சம்சயம் உണ്ടെങ്കിൽ என் வீட்டுக்கு வா, வைக்கத்தில் நான் பில்லு காட்டுறேன். என் சொந்த காசில் நான் கொடுத்துருக்கேன். இப்போ இதென்ன ஃப்ராட் தரமா? சேரிட்டி ஃப்ராடா? நான் இப்போ குழல் பண்ண அடிக்கிறேன்னா? இதெல்லாம் பச்சை போய் எத்தனை அலிகேஷன்ஸ். മരിച്ചു പോയ അച്ഛനെ കണ്ടിട്ട് പോലും ഇല്ല. മരിച്ചു പോയ അച്ഛനെ കണ്ടിട്ടില്ല. എൻ്റെ അച്ഛൻ പറഞ്ഞു കൊടുത്ത് ആരെ വേണാൽ കൊല്ലാം, ബാങ്കിൽ പൈസ ഇരുന്നാൽ മതിന് എൻ്റെ അച്ഛൻ പറഞ്ഞു കൊടുത്തു. ആരെങ്കിലും പറയും, നീ സംസാരിക്കും.